ஏறின ஸ்டாக்கு கரெக்ஷன் ஆனா வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. ஒரு புல் மார்க்கெட்ல ஏறின ஸ்டாக் இன்னொரு புல் மார்க்கெட்ல பெர்ஃபார்ம் பண்ணணும்ட்டு எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. 2003ல இருந்து 2008 வரைக்கும் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அதுவே வந்துட்டு செகண்ட் புல் மார்க்கெட்டான உங்களுக்கு 2013ல இருந்து 2020 வரைக்கும் ரியல் எஸ்டேட் ஸ்டாக் எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல. கெமிக்கல் ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அடுத்த புல் மார்க்கெட்டான உங்களுக்கு 2021ல இருந்து 2024 வரைக்கும் கெமிக்கல் ஸ்டாக்ஸ் எதுவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ், பிஎஸ்சி ஸ்டாக்ஸ், டாடா குரூப் ஷேர்ஸ் நல்லா ஏறிடுது. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா மோஸ்ட் எஃப்ஐஐ வந்துட்டு வேர்ல்ட் அண்ட் இந்தியன் டிமாண்டை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க அனாலிசிஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு டெஃபினட்டா அடுத்த ஒரு புல் மார்க்கெட்ல பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் உங்களால் செலக்ட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்ல கரெக்ஷன் வரும்போது எந்த ஸ்டாக்ஸ் பெருசா இறங்கலையோ அந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி ஸ்டாக்ஸான லிஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஆல்பா ஸ்டாக்ஸ்ல கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆல்பா ஸ்டாக்ஸோட என்எஸ்சி லிஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ பை. Investments in the securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.